ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ருசியான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது வந்து சீம்பால் ஸ்வீட்டு. இதுலையே நம்ம வந்து 2 மெத்தடில் செய்யலாம். அதாவது 2 விதமான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து 1.5 லிட்டர் சீம்பால் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சாஃப்டா ரிச்சா அப்படியே வாயில ஊறுற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு 2 மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களோட ஃபேவரட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஏலக்காய். இது கூடவே வந்து சுக்கு சர்க்கரை போட்டு நான் வந்து மிக்சியில கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஏலக்காய், சுக்கு, ஒரு பிஞ்சு தான் சர்க்கரை, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து சீம்பாலை சேர்த்துக்கலாம். மிளகுமே வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா ஒன்று போல் வந்து கலரி விட்டுற போகிறோம். இப்போ நான் இதை வந்து அடுப்புலேயே வைக்கல. 2 மெத்தட் செய்கிறதுக்குமே இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஸ்டெப்பு. இதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இன்னொரு ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து ஏலக்காய், சுக்கு, சர்க்கரை நம்ம அரைச்சி வச்சது, இதுலேயும் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி பிளாக் பெப்பரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலரி விட்டுருங்க. இதுவுமே நான் வந்து இன்னும் அடுப்புலலாம் வைக்கல. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் நார்மல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மல் சர்க்கரையில் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 1/2 லிட்டர் சீம்பாலுக்கு வந்து 100 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நல்லா இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம ஒன்று போல் கலரி விட்டுடலாம் இதை. அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிடலாம். இந்த மிளகுலாம் வந்து நம்ம வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சில பேருக்கு வந்து சீம்பால் டேஸ்ட் வந்து பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாதாம் மிக்ஸ் வந்து டீ கடையில் விற்கும். இந்த எசன்ஸ் தான். இந்த எசன்ஸ் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் வந்து ஒரு 2 சொட்டு வந்து நீங்கள் இதில் விட்டாலே போதும், செம்ம கலர் வரும். ஆனால் அந்த காலத்தில் செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து எசன்ஸ்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த எசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லோவிஷ் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கிட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து குக்கரில் தண்ணி சேர்த்துருக்கேன், அப்புறம் ரிங்கு வச்சுருக்கேன். இப்போது இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சீம்பால் ரெசிபி இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் போட்டு வச்சுருங்க. நம்ம சாதம் வடிப்போம்ல, அந்த பிளேட் வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து குக்கர் போட்டுருணும். குக்கர் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தால் போதும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்வீட் வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து வச்சுட்டோம். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரெசிபி 2. இதில் வந்து 1/2 லிட்டர் வந்து சீம்பால் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பால் பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்தளவுக்கு சர்க்கரைலாம் சேர்க்கல, கொஞ்சோண்டு சர்க்கரை, அப்புறம் மிளகு, ஏலக்காய், இதுதான் ஸ்டார்டிங்கில் சேர்த்துருக்கோம். அதான் இருக்குது இதில். இது வந்து ரொம்ப கை வலிக்கிற ஒரு ரெசிபி தான். கை விடாமல் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கழிச்சு தான், அதாவது ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சுங்க எனக்கு இந்த மாதிரி ஆகுறதுக்கு. இந்த ரெசிபி வந்து நான் கேஸ் தட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே நான் வந்து எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இதிலும் கலரிடுறான். எங்களுக்கு வந்து எசன்ஸ் போட்டால் தான் வந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் பெரியவங்களா இருக்காங்கன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. நல்லா ஒரு இந்த பக்குவத்துக்கு வரப்போ தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் சுகர் தான் நார்மலும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வந்து இதில் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சொல்லிடுறேன் கைஸ், இந்த ரெசிபி பண்ணுறப்ப ரொம்ப கை வலிக்கும். ஏன்னா இதை கலரிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைமு. இப்போ பாருங்கள், நல்லா கலரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்மளோட 2வது ரெசிபியும் நம்ம பார்த்துக்கலாம். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே இந்த ரெசிபி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த நாளைக்கு நல்லா நடுவில் வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. ஆனால் இது எப்படி வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தோன்னா இதில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட 2 ஸ்வீட் ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.